ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு கெப்பாசிட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸ் சாப்டர் ரொம்ப முக்கியமானது கெப்பாசிட்டர்ஸ். ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். கெப்பாசிட்டர்ஸ் வந்து பேரலல் பிளேட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸசைஸ் 2.5 இருக்குது. இன்சைட் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் 2.5 கொஸ்டின்ஸு. பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் வித் ஏர் between the plates capacitance is equal to 8 picoF. அதாவது சாதாரண கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த கெப்பாசிட்டர் வந்து ஏரில் வச்சுருக்காங்க. 2 கெப்பாசிட்டர் இருக்கும். அது ஏரியாவில் வந்து 8 picoFன்னு சொல்கிறாங்க. D is reduced to half. அதாவது D ஒரு கெப்பாசிட்டர் கிட்ட கொண்டு வராங்க. அதை வந்து half டிஸ்டன்ஸை குறைக்கிறாங்க. D வந்து D/2 குறைக்கிறாங்க. கெப்பாசிட்டர் அந்த டைஎலக்ட்ரிக் இன்செக்டர். டைஎலக்ட்ரிக் சொன்னாக்கா ஒரு பிளேட் வந்து வைக்கிறாங்க. அது வந்து இன்சுலேட்டராக இருக்குது. ஸோ அது டைஎலக்ட்ரிக் சொல்கிறோம். ஸோ அதில் வேல்யூ வந்து 6ன்னு கொடுத்துறாங்க. அப்போ கெப்பாசிட்டர்ஸ் என்ன, நியூ கெப்பாசிட்டர்ஸ் என்ன? அந்த டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்டன்ஸு குறைச்சி டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து கெப்பாசிட்டர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலம் சால்வ் பண்ணலாம். இன்னும் வந்து கொஞ்சம் வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகிற பொறுத்தும் சால்வ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் டிஸ்டன்ஸ் குறைக்கிறாங்க. டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணி D/2 குறைச்சி அது வந்து ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ணிடுச்சு. அப்போ வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி வேறுபடுது? பிஃபோர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எக்ஸப்ட் டைஎலக்ட்ரிக். அதாவது இப்போ வச்சதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் ஃப்ரீ ஸ்பேஸில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தேவைப்படுது. அப்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து அந்த பிளேட்டில் வந்து இருக்காது. ஏன்னு சொன்னாக்க அதை ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ணிடுச்சு. டைஎலக்ட்ரிக் தான். அப்போ ஃப்ரீ ஸ்பேஸில் D இது 0, அந்த ஏர் ஸ்பேஸ் 0. அப்போ 0 ஆகிடுது. ஓகேங்களா? அப்போ V1 0, V2 என்ன சொன்னாக்க டைஎலக்ட்ரிக் வச்சதுக்கப்புறம் அந்த பொட்டன்ஷியல் வந்து ஆகிடுது. அப்போ ஃபார்முலா ED டிஸ்டன்ஸ் குறைச்சிட்டாங்க. அப்போ K வந்து வந்துடுச்சு. K வந்து இன்வெர்சிபிள் பர்சனாக இருக்குது பொட்டன்ஷியலுக்கு. அப்போ E/6 1/2 Kவோட வேல்யூ 6 1/2 D. அப்போ V/12ன்னு வரும் ED. அப்போ ED சொன்னாக்கா பழைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V/12 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். K/V/12 வியோட வேல்யூ V/12 K/12 12/K. அப்போ 98. பழைய கெப்பாசிட்டன்ஸ் 8, புது கெப்பாசிட்டன்ஸ் 96 picoF. இன்னொரு மெத்தட் இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம்.